டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 மணி ஆகுது. 7 மணிக்கெல்லாம் அவர் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கடை. காலையிலேயே பார்த்தீங்கன்னா பரோட்டா, ஆட்டுக்கால் பாயான்னு சொல்லிட்டு ஒரு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் கடை தாங்க. அரக்கோணத்துலேயும் இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரக்கோணத்துலேருந்து வீடியோ பண்ணலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் ரொம்ப மாதமாக வந்து நினச்சிட்டு இருந்தேன், அரக்கோணம் சைடில் போய் நம்ம வீடியோ பண்ணோம். தான் நம்ம ஏரியாவை தாண்டி வெளியிலையும் போயிட்டு வீடியோ பண்ணணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அதான் டைம் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி தான் டைம் கிடைச்சிது. ஸோ அதனால தான் நம்ம அரக்கோணம் வந்திருக்கோம். அதுவும் காலையிலே வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 மணி ஆகுது. 7 மணிக்கெல்லாம் அவர் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கடை. காலையிலேயே பார்த்தீங்கன்னா பரோட்டா, ஆட்டுக்கால் பாயான்னு சொல்லிட்டு ஒரு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் கடை தாங்க. அரக்கோணத்துலேயும் இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த கடை வந்து வீடியோ பண்ணணும்னு நினச்சி வந்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் காலையிலேயே நிறைய நான்வெஜ் சைட் டிஷஸ் கொடுக்குற கடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையும் சொல்கிறாங்க. நம்ம அரக்கோணம் சைடில் வீடியோ வந்து நம்ம செக் பண்ணும்போது இந்த கடை தான் மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலையுமே நம்ம இந்த கடை வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 400 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே கூட்டம் நிற்குதுங்க. நம்ம வேறு வீக்கெண்டில் வந்துக்கிறோம், எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரியல. நம்ம ஷாப்புக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 1-2 தான் இருக்குன்னு நினச்சேன்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வெரைட்டிஸ் அவ்வளோ வச்சுருக்காங்க. காலையிலேயே சிக்கனு, மட்டன் சாப்ஸு, மட்டன் ஈரல், சிக்கன் ஈரல், ஆட்டுக்கால் பாயா, காடை, போட்டி இதுன்னு சொல்லி எவ்வளோ வச்சுருக்காங்க. அதுவும் மார்னிங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் பரோட்டா எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்குது. ரொம்ப அதிகமான ப்ரைஸு அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே இல்லை. காலையில் 7 மணிலேருந்து இது எல்லாமே இங்கே கிடைக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனில் வந்து இங்கே பிரியாணியுமே இங்கே அவைலபிள். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சின்ன நான்வெஜ் கடை தான் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் அது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. இப்போ நம்ம நேராக போயிட்டு இந்த கடையை பற்றி ஓனர்கிட்ட சொல்லிட்டு நம்ம கேட்குறது. நான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் தமிழ்ங்க. இவங்க கடை பேர் வந்து ஹோட்டல் தாரிக்கு. நான் வந்து 2022 ஒரு 24 வருஷமாக இருக்குங்க. காலையில் ஸ்டார்ட் பண்ணது காலைல 4:30 ஓப்பன் பண்ணுவோம். 7:30 ரெடி ஆகிடும் எல்லாமே. ஆமாம் முதலுங்களா முதல் சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம். சுத்தமாக லைட்டாக போட்டு சிம்பிளாக போடும்போது ஆரம்பத்தில் 10 கிலோ பிரியாணி போச்சு. ஒரு 10 கிலோ பரோட்டா, 5 கிலோ பரோட்டா ஸ்டார்டிங்கில். இன்றைக்கி 5-6 மடங்கு கூடிடுச்சு. அந்த அளவுக்கு கூடியிருக்கு. காலையில் என்ன ஐயா? காலையில் ஆகிட்டு வந்து தோசை, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா, மட்டன் சாப்ஸு, போட்டி, தலைக்கறி, ஈரல், காடை ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எல்லாமே காலையில் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. நைட்டு வந்து 8 o'clock க்ளோஸ் பண்ணிவிடும். காலைல 4:30 திறப்போம். 7:30 ரெடி ஆகிடும். எல்லாமே காலையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக விடிலான்னு செய்கிறது தான். காலையில் எல்லாம் ஆளுங்க இருக்காங்க. ஒரு 18 நபர்ஸ் வேலை செய்கிறாங்க. காலையில் 5 மணிக்கே வந்துடுவாங்க வேலைக்கு எல்லாருமே. எல்லாம் ரெடி ஆகிடும். காலையில் ரெடி ஆகிடும். காலையில் நைட்டே வேக வச்சுடுவோம். காலையில் ரெடி பண்ணிவிடுவோம். இங்கே வந்து காலையில் வந்து அரக்கோணம் மூலையில் காலையில் 7 மணிக்கெலாம் தாரிக்கோட்டில் ரெடி ஆகிடுன்ட்டு கஸ்டமர் வெளியிருந்து சென்னையிலேருந்துலாம் வருவாங்க. இந்த பக்கம் காட்பாடிலேருந்து சென்னை போவாங்க. சரி இறங்கி காலைல போனால் கிடைக்கணும்னு காலையிலே வந்து சாப்பிட்டு போவோம். நம்ம காலையில் அரக்கோணத்துலேயே நம்ம எல்லாம் காலையில் நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும். எல்லாத்துலேயும் 10 மணி 11 மணி ரெடி பண்ணுவோம். நம்மளால் 7 மணிக்கெலாம் ரெடி ஆகிடும். ஆப்பம், இடியாப்பம் எல்லாமே காலை 7:30 வந்தால் க்ளீனாக மொத்தமே ரெடியாக இருக்கும். எல்லாமே குறைந்த விலை தான். ஒரு பரோட்டா 15 ரூபா. நல்லா சாப்பிட்டாலும் 3 பரோட்டா சாப்பிட்டாலே போதும். ஆட்டுக்கால் பாயா 120 ரூபா, போட்டி 70 ரூபா, மட்டன் சாப்ஸ் 90 ரூபா.
இல்லை ஒரே இடத்துல எப்படி சஸ்டெயின் பண்ண முடியுது? மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? மக்கள் வரப்பெல்லாம் நல்லா நமக்கு அதிகமாக இருக்கும். மக்களோட இதெல்லாம் நல்ல சென்ட்ரலான ஏரியா. இங்கே பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, 2-3 பேங்க் பக்கத்துலேயே இருக்குது. அதில் நல்லா கவர் ஆகிடும். காலைல தான் 4:30 தொடப்போம், 7:30 ரெடி ஆகிடும். நைட்டு 8:30 முடிச்சிடும். 8:30 முடிச்சிடும். இது வந்து அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினா பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நம்ம சும்மா ரோட்டில் போக தாரிக் ஹோட்டல் எதுன்னு கேட்டாலும் ஆட்டோக்காரங்க முதல் கொண்டு சின்ன ரோட்டில் இருந்து போனோம் எல்லாருமே சொல்லுவாங்க. அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே நான்வெஜ்னு சாப்பிட்ணுன்னு கேட்குறாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க தாரிக் ஹோட்டல் போங்க, நல்லா எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கும். ரொம்ப நாளாக இங்கே சாப்பிட்டுருக்கேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எப்பயுமே வந்து பரோட்டா பிரியாணி ட்ரை பண்ணுவேன், நல்லாயிருக்கும். பரோட்டா போட்டி ஆம்லேட் நல்லாயிருக்கும், அது ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா காரமாக ஃப்ரைட் ரைஸும் ஓகே, நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும். நிறைய பண்ணிருக்கோம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டைம் வந்துருக்கும். நான் 5 இயர்ஸாக மார்னிங் மட்டும் வருவேன். லாஸ்ட்டு 5 இயர்ஸ் மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி, தலைக்கறி, பாயா, ஆப்பம், காடை, பிரெயின், லிவரு, சிக்கன் ஃப்ரை எல்லாமே இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். பரோட்டா எல்லா டிஷ்ஷுமே இருக்கும். தலைக்கறி மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம். அதிகமாக தலைக்கறி போட்டி அதிகமாக சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நல்லா இங்கே நான் எல்லாமே நல்லா இருக்கும். நாங்கள் தான் இங்கே அடிக்கடி வருவேன். ஆமாம். இன்னைக்கு வந்து போட்டி, ஆப்பம், பாயா. மார்னிங் 7 o'clockலேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும். மட்டனில் எல்லா ஸ்பேரும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓவரால் எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆமாம். ஒரு 15 வருஷமா இங்கே ஓட்டம். என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க? இங்கே பரோட்டா, ஆப்பம், தோசை, முட்டை பரோட்டா இருக்குது, ஈரல் இருக்குது, எல்லா சைடிஷு, தலைக்கறி, பாயா எல்லாம் இருக்குது. எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஆமாம், காத்தால ஒரு 8 மணிலேருந்து உங்களுக்கு எல்லாமே சூடாக இருக்கும், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு இங்கே பிடிச்சது முட்டை பரோட்டா. நல்லா இருக்குங்கண்ணா. என் பேர் ராஜேந்திரன். நான் 19 வருஷமாக காலேஜில். என்ன ஊரில் நமக்கு? நான் சொந்த ஊர் மதுரை. எப்படி இங்கே வந்தீங்க மதுரையிலேருந்து? நான் சின்ன வயசுலேயும் நான் 10 வயசுலேயும் இந்த ஊரில் இருந்தேன். ஓகே. 30 வருஷம் காலேஜில் இந்த ஊரில் 19 வருஷமாக இருக்கேன். இங்கே 19 வருஷம். அதான் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா சமைக்கிறது? அதெல்லாம் சின்ன வயசில் என்ன மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே கற்றுக்கிட்டு. இங்கே இந்த கடை உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா? இங்கே வந்ததுலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த 19 வருஷம் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? அதான் சின்ன வயசுலேருந்து இந்த 45 வருஷம் இருக்கேன். இந்த வருஷம் அப்படியே 45 வருஷமாக இருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த அங்கிட்டு ஒரு 2 கடையில் இருந்தேன். அப்புறம் இந்த ஹோட்டலில் இருந்தேன். இந்த ஹோட்டல் வந்து 19 வருஷம் அப்படியே பார்க்க இந்த கடையில் வந்து நல்ல ஸ்பெஷாலிட்டி, நல்ல குவாலிட்டிலாம் நல்லா இருக்கும். கஸ்டமர் இருக்கும் போலே நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்போம். என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் செஞ்சு கொடுப்போம். இருக்க மாதம் ஒவ்வொரு 13 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி படிக்கிறாங்க. கஸ்டமர் என்ன கேட்குறாங்க அந்த விருப்பப்படியே எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாம் அனுபவம் மாதம் கேட்குறாங்களா. குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் நல்லா இருக்கும். தாரிக் ஹோட்டல்னால டிஃபன், பிரியாணி ஃபேமஸ். இங்கே போனால் நான் அரக்கோணம் சுற்றி விட்டால் எங்கே கேட்டால் தெரியுவாங்க. இங்கே கிடைக்காது. இந்த கடைக்கு வாங்கணும். என்ன ஸ்பெஷல்ண்ணா? அதான் காலை டிஃபனு, நான்வெஜ் போட்டி, தலைக்கறி, சிக்கன், காடை, ஆப்பம், இடியாப்பம், தோசை, பரோட்டா. 10 மணிக்கு மேலே பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்கும்.